வணக்கம். தரமைந்து 2024 அரசவரித்தாள் வினாக்களுக்கு விடை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். வினாத்தாள் 1, 4 காணொலிகளாக விடைகள் வழங்கப்பட்டன. வினாத்தாள் 2 வினாக்கள் ஏற்கனவே 2 காணொலிகள் 2 பக்கங்கள் வழங்கப்பட்டது. இது 3வது பக்கத்துக்கான விடைகாண் விளக்கம். இந்த விடை காணுகின்ற விளக்கத்தை வழங்குவதற்குரிய இந்த பயிற்சித்தாள் தெளிவில்லாமல் இருப்பதனால் இதனை வழங்குவதை நான் கொஞ்சம் தாமதித்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு திரும்ப தாள் கிடைப்பதாக இன்னும் அறிகுறி இல்லாத பட்சத்தில் அந்த தெளிவில்லாத விடைகளை வைத்தே வினாத்தாளை வைத்து விடைகளை உங்களுக்கு வழங்குகிறேன். தெளிவான பிரதி கிடைக்கின்ற பட்சத்தில் மீளவும் இதே காணொலிகளை இன்னும் தெளிவாக நான் விளக்கம் தரக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல 3ஆம் பக்கம், இது பக்கம் 4 முதல் பக்கம் அந்த அறிவுறுத்தல்கள் இருப்பது. ஆனா வினாக்கள் 3வது பக்கம். இந்த பக்கத்தின் 13வது வினா முகுண என்ற சிங்கள சொல்லுக்கு உரிய தமிழ் சொல்லை எழுதுக. முகுண என்ற உடனே எங்களுடைய தமிழ் பிள்ளைகள், அதாவது சிங்கள மொழியை தெரிந்திருந்தாலும் நாங்க பேச்சு வழக்கு மொழியில மூண என்றுதான் பழகி இருக்கிறோம். அப்ப முகுண என்ற உடனே பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்ற நிலை இருந்திருக்கலாம். ஏனென்றால் நாங்க சிங்கள பேச்சு வழக்கு மொழியில 3 உதண்ட 3 பெண் என்றுதான் சொல்வோம். அப்ப 3 என்பது முகத்தை குறிக்கின்றது. ஆனால் அது எழுத்து வழக்கிலே இவ்வாறு இருப்பது அறிகிற போது, அதாவது இது பாடத்திற்கு ஆசிரியர் கைநூலில் அப்படி இருந்தாலும் இது பேச்சு வழக்கிலே அப்படி இல்லாதபடியால் சில பிள்ளைகள் இதில் இடர்பட்டிருக்கலாம் என நான் கருதுகிறேன். இருந்தும் பரவாயில்லை. நாங்கள் இப்பொழுது இதற்கு முகம் என தமிழில் எழுதி கொள்வது இலகுவா, அதாவது விடை பொருத்தமாக இருக்கும். முகம், முகுண, மூண. அடுத்த வினா, பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. அதாவது சிங்கள சொற்களை எழுத தேவையில்லை, அந்த உச்சரிப்பை சரியாக தமிழ்ல எழுதினால் போதுமானது. உங்கள் வயது எத்தனை? ஒபே வயச கீயத. உங்கள் ஒபே வயச வயது கீயத எத்தனை என்பது. ஒபகே வயச கீயத என்றாலும் தவறில்லை. ஒபே வயச கீயத அல்லது ஒபகே வயச கீயத. ஆகவே ஒபே வயச கீயத, கீயத எத்தனை என்றதாக நாங்கள் இந்த வினா வாக்கியத்தை அப்படியே சிங்கள உச்சரிப்பை தமிழில் எழுதினால் போதுமானது. இது அதாவது ஆங்கில சிங்கள சொற்கள் கிட்டத்தட்ட 8-10 புள்ளிகள் கிடைக்கக்கூடியது. ஏனென்றால் 8 புள்ளி தான் விளக்கப்படும். 2 புள்ளிகள் இந்த பரீட்சைத்தாளை மிக தெளிவாக செய்கின்ற பட்சத்தில் வழங்குவார்கள். எழுத்துக்கள் உறுப்பாகவும் தெளிவாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த மேலதிக 2 புள்ளிகளை வழங்குவார்கள். இப்ப இந்த 15வது வினாவில இருந்து கணித வினாக்கள் ஆரம்பிக்கிறது. கணித பாடப்பிறப்புல, அதாவது வினாத்தாள் 2க்கு தமிழுக்கு 30 புள்ளிகள், கணிதத்துக்கு 30 புள்ளிகள், சுற்றாடலுக்கு 30 புள்ளிகள், ஆங்கில சிங்களத்துக்கு 8 புள்ளிகள், திருத்தமாக செய்திருந்த, அதாவது அந்த பரீட்சைத்தாள உறுப்பாக விடைகளை அளித்திருந்தால் 2 புள்ளிகளாக மொத்தம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதில் சுற்றாடலுக்குரிய 30 வினாக்களுக்கு 30 புள்ளிகள் 1 வீதம் கிடைக்கும். தமிழ் கணிதத்தில் 1-2 புள்ளிகள் குறைவாகவும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப நாங்க இதுல 15வது வினா, பின்வரும் எண்ணை இலக்கத்தில் எழுதுக. எண்ணை வாசித்து எண்களுக்குரிய இடப்பெருமானத்தை அறிந்து, 1கள் 10கள் 100கள் ஆயிரங்கள் என்பதை அறிந்து அதை நாங்கள் இலக்கங்களில் எழுதுதல் வேண்டும். இங்க 20,630. 20,000 என்றால் எங்களுக்கு தெரியணும், அதாவது எண்கள்ல 1கள் 10கள் 100கள்
ஆயிரங்கள், பத்தாயிரங்கள். அப்ப 5வது இடத்திலே 2 என்ற இலக்கம் வருதல் வேண்டும். 20,000. பிறகு 100க்கள் இடத்துல தான் 600 வருகின்றது. அப்ப இந்த 1000 இடத்துல 0 போட்டுவிட வேண்டும். 30 என்கின்ற போது 10க்கள் இடத்துல 3ம் 1க்கள் இடத்துல 0ம் போடுதல் வேண்டும். அப்ப 2 0 6 3 0 என விடையளித்திருந்தால் விடை புள்ளிகள் கிடைக்கும். 16வது வினா, எண் 5438 இல் இலக்கம் 4 இருக்கும் இடத்தையும் இலக்கம் 4 வகை குறிக்கப்படும் பெருமானத்தையும் எழுதுக. அதாவது 4 இருக்கிற இடம், இங்க நாங்கள் எண்கணிப்பில வலமிருந்த இடமாகத்தான் எண்களை கணித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த 4 இருக்கிற இடம் 3வது இடம். இந்த 4 என்பது 1க்கள், அடுத்தது 10க்கள், 100க்கள் இடத்தில் இருக்கின்றது. அதை எங்கு இருக்கின்றது என்று கேட்கப்படுகின்றது. இருக்கும் இடம்தான் 100 இடம். 4 வகை குறிக்கப்படும் பெருமானம் என்பது அந்த பெருமானம் யாது? அந்த 4 எவ்வளவு பெருமானத்தை குறிக்கின்றது? அதாவது 438 என்று எழுதி போடக்கூடாதா? தவறு. அப்ப இடம் 100 இடம், 100 இடம் 4 வகை குறிப்பப்படுவது 100. 400 என்பதுதான் விடையாக இருக்க வேண்டும். அப்ப 438 என்று எழுதியிருந்தால் அது விடை தவறாக கருதப்படும். இனி நாங்கள் 17வது வினா சராகை கூட்டு படத்தை அடிப்படையாக கொண்டது. அதனை பார்த்து நாங்கள் வினாக்களுக்கு விடைகளை தெரிந்து கொள்வோம். இப்ப இந்த சலாகை கூட்டு படம் மாணவர் குழு ஒன்றுக்கு மிகவும் விருப்பமான விளையாட்டுக்கள் பற்றிய தகவல்கள் பின்வரும் வரைவில் காட்டப்பட்டுள்ளன. அவர்களுக்கு விருப்பமான விளையாட்டுக்களை இந்த சலாகை கோட்டு படம் காட்டுகின்றது. அதாவது கீழிருந்து மேலாக நிரலாக எண்ணிக்கையும், இடமிருந்து வலமாக அவர்கள் விரும்புகின்ற விளையாட்டுக்களை ஒவ்வொன்றாக குறித்து காட்டுவதாகவும் இந்த சலாகை கோட்டு படம் தகவல்களை தருகின்றது. இப்ப இதுல 2 வினாக்கள் வினாவப்படுகின்றது. முதலாவது பகுதி வினா, வலைப்பந்தாட்டத்திலும் பார்க்க கிரிக்கெட் விளையாட்டை மிகவும் கூடுதலாக விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை தான். அப்ப இங்க கிரிக்கெட் விளையாட்டு தான் கூட விரும்புகிறார்கள். ஆனா வலைப்பந்தாட்டத்தை விட கிரிக்கெட் விளையாட்டு எவ்வளவு கூடுதலாக விரும்புகின்ற எண்ணிக்கை யார் என்று கேட்டால், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை சலாகை கோட்டில அந்த கிரிக்கெட்டுக்குரிய நிரல்ல மேல் நோக்கி சென்று அந்த எண்ணிக்கையை, அதாவது இங்க இடதுபுறமாக இருக்கின்ற எண்ணிக்கை குறிக்கின்ற இடத்தில இருந்து நேராக வந்து கிரிக்கெட் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை கண்டு, வலைப்பந்தாட்டத்தின் எண்ணிக்கையை அதை போல கண்டு கிரிக்கெட் விளையாடுபவர்கள் எண்ணிக்கையிலிருந்து வலைப்பந்தாட்டம் விளையாடுபவர்கள் எண்ணிக்கையை கழித்து விடை வழங்குதல் வேண்டும். இப்ப நாங்க இதுல பார்த்தால் கிரிக்கெட் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை முதலாக தானே தெரியணும். இதுல 16க்கும் 17க்கும் இடையிலே இங்கே காணப்படுகின்றது. அதாவது கிரிக்கெட் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை இங்கே 16க்கும் 17க்கும் இடையாக இருக்கின்றது. அப்ப 17 என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. அடுத்ததாக வலைப்பந்தாட்டம் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை தெளிவில்லாமல் இருக்கின்றது. அதாவது வலைப்பந்தாட்டம் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கின்றது. அப்ப நாங்க இப்ப பார்வையிடணும், 17ல 12 போனால் 17ல 12 போனால் 5 என்பது கழித்தால் 5 என்பது இதற்கான விடை ஆகும். இனி அடுத்த வினா, இந்த பகுதி 2வது வினா இந்த சலாகை கோட்டு சார்பாக. இங்கே குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மேலதிகமாக உதைப்பந்தாட்டத்தை மிகவும் விரும்பும் 5 மாணவர்களும் இவ்வகுப்பில் இருப்பின், அப்ப உதைப்பந்தாட்டம் என்பது இன்னொரு தகவலாக, அதிலே 5 மாணவர்கள் இருந்தால், நாங்கள் இப்ப அதை வகை குறித்து காட்ட சொல்லி கேட்கவில்லை, அந்த நாங்கள் அதன் எண்ணிக்கையை இங்கே படியாக போட்டால்
5 மாணவர்கள் இவ்வகுப்பில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை யார்? அப்ப நாங்க ஒவ்வொன்றுக்கும் பார்க்க வேண்டும். இதிலே 17 மாணவர்கள், அடுத்ததிலே 6 மாணவர்கள், அடுத்ததிலே 12 மாணவர்கள், அடுத்ததிலே 14 மாணவர்கள், அடுத்ததிலே 5 மாணவர்கள் என்று தகவல் தந்திருக்கு. இந்த எண்ணிக்கைகளை கூட்டுகின்ற போது எங்களுக்கு விடையாக 54 என்பது கிடைக்கின்றது. அது இதற்குரிய விடை ஆகும். இனி நாங்கள் 18வது வினாவுக்கான விடைகாண் விளக்கத்தில் ஈடுபடுவோம். பின்வரும் அடைப்பிலிருந்து 4 எண்களை தெரிவு செய்து பொது வித்தியாசம் 4ஆக இருக்கும் ஓர் எண்களத்தை பெற்றிடத்தில் எழுதுக. அப்ப இங்க பொது வித்தியாசம் 4 என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அப்ப ஒரு எண்ணை விட அடுத்த எண் 4 கூடுதலாக இருக்க வேணும். சக 4 4 சாதாரணமாக தந்தால் அது சக 4 என்பதுதான் கருத்து. சக என்றால் குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப இது 4 வித்தியாசம் என்கின்ற போது நாங்க இதுல மிகச்சிறிய எண்ணில இருந்து ஆரம்பிக்கின்ற போது இங்கே மிகச்சிறிய எண்ணாக இருக்கிறது 2. 2ஓடு 4 கூட்டினால் 6 இருக்கின்றது. அப்ப 2வது, இது முதலாவது, இது 2வது. நீங்க 4 எண்களை தெரிவு செய்யணும் என்று இருக்கிறது. 6ஓடு 4 கூட்டினால் 10 அதிகம் இருக்கின்றது, 3வது. 10ஓடு 4 கூட்டினால் 14. அப்ப அடுத்து இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 2, 6, 10, 14 என்பதாகும். இந்த செய்கை முறையெல்லாம் நான் விளக்கத்துக்காக சொல்லித் தருகிறேன் ஒழிய நீங்க அங்க இப்படி செய்யக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் 19வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இதுல ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருக்கின்றது. அந்த பாத்திரத்தின் அளவு 100 ml, 100 மில்லி-லீட்டர். அப்ப இதுல உள்ள உருவில் தரப்பட்டுள்ள அளவைச்சாடியில் இருக்கும் நீரின் அளவு யாது? அப்ப நாங்க இதை சரியாக பிரித்து எண்ணிக்கையை கணக்கா பார்க்கின்ற போது இங்கே அதாவது அந்த கோடை கணக்கா குறித்து காட்டுறோம் பாருங்க. இதுல தெளிவில்லை. அப்ப இதுல 75 இருக்கின்றது. அப்ப மேலதிகமாக 10 இருக்கின்றது. அப்ப விடை 85 மில்லி-லீட்டர் என்பதாக அமைகின்றது. அப்ப நாங்க 85 என்ற எண்களை மாத்திரம் எழுதினால் போதுமானது. இனி அதற்கு அடுத்த வினாவில பார்ப்போம். தராசில் இருக்கும் உருளைக்கிழங்குகளின் நிறை கிராமில் தருக. அப்ப இந்த உருளைக்கிழங்குகளின் நிறைய நாங்க கிராமில தருவதற்கு இந்த படிக்கற்களை ஓரளவு தெளிவாக பார்த்தால்தான் எங்களுக்கு அதனுடைய நிறைய தர முடியும். இது தூக்கு தராசு, அதாவது தட்டில வைத்து தூக்கி பார்க்கிறது. மேசை தராசு என்றால் அதுல கடிகார முகத்தில் இருப்பது போல இருக்கின்ற முகத்தை கொண்டு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இங்கே இந்த படிகளுக்கு மேலே 2 கிலோகிராம் 50 கிராம் என்ற 2 அளவுகள் தரப்பட்டிருக்க. அதன்படி நாங்கள் இப்ப 2 கிலோகிராமோட 50 கிராமை கூட்டுவதற்கு தெரிந்திருந்தால் தான் இதுல விட சரியாக விளங்க முடியும். 2 கிலோகிராம் என்றால் அது 2000 கிராம் என்பது கருத்து. அதோடு 50 கிராமை கூட்டுகின்ற போது விடை 502. அப்ப 2050 கிராம் என்பதை மிக கவனமாக எழுதுதல் வேண்டும். இந்த இடங்கள்ல தான் பிள்ளைகள் அநேகமாக பிழைவிடுகின்றது. என்னென்றால் இது 250 என்றொன்று 250 என போட்டு புள்ளிகளை இழந்து விடுவார்கள். அப்ப இதுகளைத்தான் நாங்கள் ஏற்கனவே வினாத்தாள் 2க்கு பயிற்சி வருகின்ற போது முக்கிய கவனம் செலுத்துகிற விடயமாகும். இனி இந்த பக்கத்தில் இருக்கின்ற இறுதி வினாவுக்கு வருவோம். பின்வரும் நெய்யரியில் 6 அடைப்புகளை நீளமும் 3 அடைப்புகள் அகலமும் உள்ள ஒரு செவ்வக வடிவத்தை வரைக. அப்ப இதுல சொல்லப்படுறது 6 அடைப்புகள் நீளம். நீளம் என்றால் கிடையாக இங்கே இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே நேராக இந்த பக்கத்துல அறையை காண முடியாது, 5 தான் இருக்கின்றது.
அப்ப நாங்கள் நிறையாக 6 அடைப்புக்கள் என்றால் இங்கிருந்து இதுவரையில் குறித்து கொள்ளலாம். ஏனென்றால் 6 அடைப்புக்கள் நிறையாகின்றபடியால் நாங்கள் இப்படியாக 6 குறித்துக் கொள்ளலாம். இனி அடுத்து சொல்லப்படுது அகலம் 3 என்றால் அகலம் இங்கிருந்து 3ஆக குறித்துக் கொள்ளலாம். இப்படியான ஒரு செவ்வக வடிவம் கேட்கப்படுகின்றது. இந்த வடிவம் இப்படித்தான் கீறணும் ஒன்றில் வேறு எங்கு கீறினாலும், அதாவது 6 நீளம் அகலம் 3ஆக இருந்தால் இதற்கு புள்ளிகள் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நன்று. அடுத்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு முதல் எனக்கு தெளிவான விடைத்தாள் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நன்றி.